தாலி கட்டின மொமெண்ட். எங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, ஃபேமிலி வராம நான் சர்ச்சுக்குள்ள வர மாட்டேன்னு நின்னுட்டாரு. ஃபாதர் திட்டுறாங்க, எங்க பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா இல்லன்னா போயிடுங்க அப்படின்னு திட்டுறாங்க. இவங்க வந்து ரோல்ஸ் ரைஸ்ல தான் வரணும்னு இவங்க சைடுல இருந்து வந்தாங்க. அப்படி கிடையாது. ரோல்ஸ் ரைஸ்ல வந்தாங்க. அது வந்தோம். நல்ல நேரம் அதெல்லாம் சொல்லுவாங்களே. ஃபாதர் வெயிட் பண்ணல இல்ல. டென்ஷன் ஆகி அவர் போயிட்டாரு. எதுவுமே சொல்ல. அவர் பாட்டு போயிட்டாரு. இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிருந்துக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறாங்களே. கல்யாணமான்னு கூட எனக்கு அது இதாகல. ஒரு டென்ஷன். தாலி கட்டுற டைம்ல தான் ஓகே நமக்கு கல்யாணம் போதா. தாலி கட்டும்போது தான் எனக்கு அது ஹிட் ஆகுது. நீங்க எழுதுங்களா? நான் அழுத ப்ரோ. மூமெண்ட்ல பேச்சுலர் லைஃப் போச்சே. அதுவா இருக்கும். ஒண்ணே ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எங்க அப்பா மூஞ்சி மட்டும் பாத்துட்டு பார்த்தானா அழுதுருவேன். அப்படி திரும்ப மௌலி அழுதோனே எனக்கு அழுக வந்துருச்சு. அடப்பா நீ ஏன்னா என் கண்ணு. அதாவது மாமா கல்யாணத்துல வந்து கிட்டத்தட்ட 80 ரூபாய் செலவு. அம்மாடி கல்யாணத்தை விட அவ்வளோ ஆயிருக்கேன். ரோல்ஸ் ரைஸ்ல வந்து இறக்கிருக்காங்க. 80 கோடி நீ பாத்த. அப்பா சொல்ல எவ்வளவு செலவாகும்? டிக்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்டிங்க்கெல்லாம் ஆசை இருக்கு. அப்படிங்களா? ஆமா. நான் அலோ பண்ண மாட்டேன். நோ ஹீரோ கேரக்டர். ஹீரோ பண்ணா என்ன நடக்குது? ஹீரோயின் பாக்குறதோ இல்ல டச் பண்றதோ அதெல்லாம் பிடிக்காதா மேடம்க்கு? அந்த அளவுக்கு பொசசிவ்னஸ் அவங்க. தாய்லாந்துல வந்துட்டு தாய்லாந்த தவிர உங்களுக்கு வேற கதையே இல்லையா? அது தாய்லாந்து ஏரியா உங்களுக்கு தெரியும்ல. அதனால ஓகே. நான் பாட்டுக்கு பேக் மாதிரி நீங்க பேசின்னு இருக்கேன். நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீங்க ப்ரோ ஒரு சோஷியல் சர்வீஸ். இப்போ நீங்களே வந்து இப்போ எங்கனா ஃபாரின் போறீங்க. என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல பாய்ஸ்க்கு யாரா நான் விஷ் பண்ணா அவர் பிடிக்காது. எதுக்கு விஷ் பண்றேன் பாசிட்டிவ் அவர். இது கூட பொசசிவ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல? ப்ரோ அது தப்புதான் ப்ரோ. நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு ப்ரோ. ஃப்ரெண்டா மாத்திட்டீங்க இப்போ. நான் இப்போ நான் ட்ரையல் எடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ. மேரேஜ் முடிச்சா இப்பலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது. சொல்லுங்க யார் வந்து நல்லா பாத்துக்கறா? ரெண்டு பேரும் வந்து யாரா ஒரு ஆள் செலக்ட் பண்ணுவோம். ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு அதெல்லாம் ரெண்டு கண்ணு இந்த மூக்கு ரெண்டு ஓட்டை அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லிருந்தேன், மாமா நீங்க கவலைப்படாது, நீங்க எப்படி உங்க பொண்ணை பாத்துக்கினீங்களோ அதை விட நான் வந்து நல்லா பாத்துக்கிறேன். Title sponsors Ramraj Mruthu Towels. Mruthu Towels from Ramraj. Super soft, super absorbent. The Chennai Silks. Let the celebration begins. We Care COE, Center of Excellence. India's first single-day facial architecture. Wishes you a happy Pongal. GT Holidays, South India's #1 travel brand. Presents Pongal Celebrations 2026. Supported by Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Jayachandran, எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. Milky Mist, powered by Mr. Gold, நக்ஷத்ரா பூஜா ஆயில். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். மித்து டவல்ஸ் வழங்கும் மேஜிக் டோர்கீஸ் அண்ட் ஷர்ட் உங்களுக்காக வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் பொன்னாடி மாதிரி போத்துறேன். அநியாயம். எனக்கு தான் அவார்டு. கஷ்டப்பட்டது நானு. இது வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 100% வந்து மூங்கிலால செய்யப்பட்ட ஒரு டவல். தண்ணியை வந்து வேகமா அப்சர்வ் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய கலர்ஸ் உண்டு, நிறைய சைஸஸும் வந்து அவைலபிளா இருக்கு. Mruthu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. ராம்ராஜ் கல்ச்சர் கிளப் மேஜிக் டோர்கீஸ் அண்ட் ஷர்ட்ஸ் வழங்கும் பொங்கல் செலிப்ரேஷன்ல நீங்க தலா பொங்கல் வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க. வைபோட கொண்டாட இந்தாங்க இதை போயிட்டு அப்படியே மாத்திட்டு வரீங்க. இதெல்லாம் என்ட்ரி பண்றோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சரி ப்ரோ, மாத்திட்டு வந்துடுறேன். வேல்டா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு மிக ஃபேமஸான யூடியூப் விளாகர்ஸ் இருக்காங்க, அந்த கப்புள் விளாகர்ஸ். வணக்கம். வணக்கம். போன தடவை வந்து ஃபேமிலி விளாகர்ஸ், இப்போ வந்து கப்புள் விளாகர்ஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா என்ட்ரி கொடுக்குறீங்க. இப்போதான் வந்து கொடுக்குறீங்க. அப்படி நான் வந்து என்னடா ஒரு வருஷம் மட்டும் கூட்டு போய் நினைக்காதீங்க. இருந்தாலும் நான் கேட்பேன், அந்த தாலி கட்டின மொமெண்ட். ஏன்னா பல நாள் கனவு அப்படிங்கிறப்போ நீ வந்து அவ்வளோ பெங்களூர் வந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணியிருக்கான், வந்து கேக் வெட்டுறான் அப்படிங்கப்போ அந்த மொமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு தாலி கட்டும் போது? எனக்கு பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. நாங்க பயங்கர லேட்டு. நான் ரெடி ஆயிட்டேன், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிட்டேன். பட் மத்தவங்க ஃபேமிலி கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. எங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, ஃபேமிலி வராம நான் சர்ச்சுக்குள்ள வர மாட்டேன்னு நின்னுட்டாரு. இவங்க மாப்பிள்ள எல்லாம் ஃபாதர் திட்டுறாங்க, எங்க பொண்ணு என்ன உங்களுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா இல்லன்னா போயிடுங்க அப்படின்னு திட்டுறாங்க. 2 மணிக்கு தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 1 ஹவர் லேட் ஆயிடுச்சு. நல்ல நேரம் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இல்ல 2 to 4 நல்ல நேரம். 4 டைம் இருந்துச்சு. ஆனா ஃபாதர் வெயிட் பண்ணல. ஃபாதருக்கு அடுத்து வேலைகள் 1 ஹவர் தான். இப்போ சர்ச்ல வெட்டிங் வைக்கறாங்கன்னா 1 ஹவர் தான். இப்போ அந்த 2 to 3 தான் வெச்சிருக்கணும். அந்த 2 to 3யும் வந்து அவர் வெயிட் பண்ண வச்சிட்டோம் 1 ஹவர். அவங்களும் டென்ஷன் ஆவறாங்க, நாங்க போய் ரீச் ஆயிட்டோம். சோ இவங்க வந்து ரோல்ஸ் ரைஸ்ல தான் வரணும்னு இவங்க சைடுல இருந்து வந்தாங்க. அப்படி கிடையாது. அது வந்தோம். ஆனா ஃபேமிலில ரெடி ஆக லேட் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி தான் லேட் ஆயிடுச்சு.
அப்புறம் வந்துட்டு இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு ஃபாதர் நம்ம கத்துறாங்க. ஒரு டிராஃபிக் தெரியும் உங்களுக்கு. ஆமா அது டென்ஷன் ஆயிடுச்சு. அங்க வந்து அந்த மூமெண்ட் என்னால என்ஜாயே பண்ண முடியல. அங்க அது ஒரு டென்ஷன், எப்படா போய் இறங்குவோம் அப்படின்ட்டுன்னு போயிட்டு ஒரு ஃபாதர் போயிட்டாங்கல்ல. 3 ஃபாதர் வச்சிருந்தோம். 3 இருந்தாங்க. அதுல வந்து ஒருத்தர் போயிட்டாரு. டென்ஷன் ஆகி அவர் போயிட்டாரு. எதுவுமே சொல்லல எங்க கிட்ட. நான் போறேன் எதுவுமே இல்ல. அவர் பாட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டாரு. நாங்க அளவுல இன்னும் 2 ஃபாதர் வந்து நாங்க வந்து வெயிட் பண்ணி அவங்கள எப்படியாவது வச்சுக்கணும், தக்க வைக்கணும், அவங்களும் போயிட போறாங்களோ அந்த ஒரு பயம் எங்களுக்கு. நாங்களும் என்ன எங்கம்மா ஏதுமா நல்லா இவங்க வந்து உள்ள போக முடியாது. ஸோ அவங்க தான் வந்து டோர் கிட்ட வந்து அவங்க தான் ரிசீவ் பண்ணோம். ஆக்சுவலா ஃபாதர் அவங்க கூடவே நாங்க வந்து நடந்துன்னு போனோம் உள்ளோம். அந்த மாதிரி ஆயிடுச்சா. இவங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படி அப்படின்னு வந்து எப்படியும் வந்துட்டாங்க ப்ரோ. வந்துட்டு உள்ள போறோம். அப்போ வரைக்கும் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கல்யாணமான்னு கூட எனக்கு அது இதாகல. ஒரு டென்ஷன் கட்டுற டைம்ல தான் ஓகே நமக்கு கல்யாணம் போதா அழுறேன். 2 பேருக்குமே நான் அழுறேன். தாலி கட்டும்போது எனக்கு அது ஹிட் ஆகுது. எனக்கு கல்யாணம்டா. நீங்க எழுதுங்களா? நான் அழுத ப்ரோ. என் கண்ணுல இப்போட அந்த வீடியோ நீங்க கிளிப்பிங் பாத்தீங்களான்னு தெரியல. vlog இருக்கும். அந்த vlogல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்ணுல தாரமா ஊத்துது எனக்கு. எல்லாம் பொண்ணுதான் அழுவாங்க. நான் அழுத அந்த 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 மூமெண்ட்ல பேச்சுலர் லைஃப் போச்சு. அதுவும் இருக்கும். அதுதான் மெயின். நம்மளுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆகுதா? இந்த பக்கம் ரைட்ல திரும்பி பாக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறானுங்க. ஓகே எல்லா பேச்சுலர் பசங்க. நீ தடா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. நீ தடா ஃபர்ஸ்ட் கேங்லன்ட்டுன்னு. அது ஓகே. ப்ளஸ் என்னன்னா இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணியிருந்துக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறாங்களே அதுவும் ஒன்று. ஓகேங்களா? இந்த லெஃப்ட்ல வந்து எங்க அம்மா அப்பா அழுகுறாங்க. எங்க அம்மா அப்பா இருந்தாங்களே. இந்த பக்கம் பார்த்தா மாமா அழுகுறாரு. இவங்க அம்மா அழுகுறாங்க. தம்பி மௌலில இருந்தா அழுதான். ஷாரன் அழுகுறா. எல்லாரும் அழுகுறாங்க அந்த இடத்துல. அப்புறம் நமக்கு ஒரு மாதிரி நான் வந்து ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எங்க அப்பா மூஞ்சி மட்டும் பாத்துருக்கேன். பார்த்தானா அழுதுருவேன். சாமி நான் பார்க்க கூடாதுன்னு. சும்மா இப்படி திரும்ப மௌலி அழுதோன்னு எனக்கு அழுக வந்துருச்சு. அடப்பா நீ ஏன்னா என் கண்ணு. நான் வந்து எல்லாரும் பார்த்தேன். அது அவங்க வந்து எல்லாம் அழுகும்போது ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இல்ல அவர் தாலி கொடுத்து கட்டுங்க. அவரு ஏதோ இன்டரப்ட் பண்ண முடியாதுல்ல. அவர் வந்து கரெக்டா அந்த மாஸ் வச்சுன்னு அவர் வந்து நம்மள சாட்சி கேட்பாங்க மைக் வச்சு. நீங்க வந்து ஏத்துக்குவீங்களா, உங்க மனைவியாக ஏத்துக்கிறீங்களா அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப நான் சொல்றேன். அப்போ கூட எனக்கு கண்ணுல தண்ணி வருது. எனக்கு என்ன அறியாம வருது. நான் வந்து என்ன பார்த்துட்டு மம்மி டாடி எல்லாம் வந்து பக்கத்துல இருந்து அவங்க வந்து ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. ஒன்னே இல்ல பேசு, பயப்படாத பேசு. அவ்வளவு பேர் க்ரௌட் இருக்காங்க இல்லைங்களா? அது அந்த ஃபியர் ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்றோம். இந்த மாதிரி எல்லாம் உக்காந்துன்னு இதெல்லாம் நாங்க வந்து நம்ம கசன்ஸுக்கு நடக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்மளுக்கே நடக்கும்போது அங்க ரொம்ப டென்ஷன்னு ஒரு என்ன சொல்றது, ஓகே நம்மளும் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் லைஃப்ல வந்து எடுத்து வைக்கிறோம். இப்போ இதுதான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு எமோஷனல் ஆயிட்ட. ரொம்ப தண்ணி தாரமா ஊத்துது எனக்கு. அப்புறம் நீ ஏப்பா அழுதேன்னு கேட்டாங்க. இல்ல வந்துச்சு அப்படின்னா எல்லாம் அங்க ஃபுல் எல்லாரும் அழுக. எல்லாம் சுத்தி அங்க நின்னுங்கிறவங்க எல்லாரும் அழுதாங்க. அந்த மூமெண்ட் வந்து அங்க மறக்கவே மாட்டேன். அது எப்பவுமே வந்து யார் கேட்டாலும் நாங்க சொல்லுவோம் வந்து எங்க தாலி கட்டுற சிச்சுவேஷன் மூமெண்ட் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. எமோஷனலா இவங்க ஆனாங்களோ இல்லையோ நான் ரொம்ப எமோஷனல் ஆனேன். ஆனா அந்த ரொம்ப ஹாப்பி ஆனேன். ஒரு பொறுப்பும் சேர்ந்து வந்திருக்கும்ல. நான் கல்யாணம் முடிக்கும் போது நம்ம நம்பி ஒரு பொண்ணு வருது, அவளுக்கு பொறுப்பா பாத்துக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ இவங்க வளர்ந்த விட வளர்ந்து நீங்க பாத்திருப்பீங்க எப்படி அவங்க அப்பா வந்து அவங்கள வந்து வெளியே கூப்பிட்டு போறதோ இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமா பார்த்து செய்யறதோ எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. அவங்க எப்படி அவங்க டேடியை வந்து மோனா வந்து இது பண்ணாருன்ட்டுன்னு. ஸோ அதை விட நம்ம வந்து அது நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லிருந்தா, மாமா நீங்கள் கோவப்படாதீங்க, நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணை பார்த்துக்கினீங்களோ அதை விட நான் வந்து நல்லா பார்த்துப்பேன். உங்களை நான் ஈடு ஆவேனா எனக்கு தெரியாது. ஆனால் கண் கலங்காமல் என் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஹஸ்பண்டாக உங்கள் பொண்ணுக்கு நான் எப்படி பார்த்துக்கணும்னா நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் நான் வந்து என்னோட வாக்கை நான் வந்து நிறைவேற்றிட்டேன். மோனா தான் சொல்லணும் நான் வந்து எப்படி அந்த ப்ராமிஸ் அவர் வந்து என்கேஜ்மென்ட் நான் போய் சொல்லிட்டேன் நான் நல்லா பாத்துப்பேன். அது இப்போ வரைக்கும் கீப் அப். இப்போ வந்து இப்ப சொல்லுங்க யார் வந்து நல்லா பாத்துக்கறா? ரெண்டு பேர் வந்து யாரா ஒரு ஆள் செலக்ட் பண்ணுவோம். ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு இந்த மூக்கு ரெண்டு ஓட்டை அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் காலகாலம் கிடையாது. ஒரு ஆள் செலக்ட் பண்ண எப்படி மனசு ஒரு ஆள் ஓங்கி இருப்பாங்க. நம்ம சைல்ட்ஹுட் அந்த ஒரு டீனேஜ் வரைக்கும் அப்பா சூப்பரா பாத்துக்கிட்டாரு. அது எது ஒரு இது மாற்றத்துமே இல்ல. இப்ப அப்பா விட்டு வந்து இப்போத்துல இருந்து இவரு அந்த ஸ்தானத்துல நின்னு பாத்துட்டு இருக்காரு. ஓகே எப்பெல்லாம் வந்து இவருடைய கேரக்டர் ரிப்ளிகா பண்ணுவாரு, அதாவது அப்பா வந்து ரிப்ளிகா பண்றாரு அப்படின்னா எங்க அப்பாவே தான். நான் எப்பயுமே சொல்றேன் எங்க அப்பா மாதிரி எல்லாம் பேசுறது நடக்கிறது அப்புறம் ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ற விஷயம் எல்லாமே எங்க அப்பா. அவருக்கு பிடிச்சதுதான் இவருக்கும் பிடிக்கும். அதாவது கோஇன்சிடென்ட். பட் நமக்கு தெரியும்ல
எங்க அப்பா மாதிரி பேச எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எங்க அப்பா மாதிரி பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் நானு. இது கோவத்தை சொல்றீங்களா இல்லைன்னா வந்து கோவமா ஏதாவது பேசினாரு Coincidence. இல்ல இல்ல கோவத்துலயுமே ஏதாவது சண்டை அப்படின்னா எங்க அப்பா ஏதாவது இந்த மாதிரி பேசுவார்ல, அப்படி இந்த மாதிரி பேசினாருன்னா நான் சொல்லுவேன் எங்க அப்பா மாதிரி பேசுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏதாவது ஒண்ணு டான்ஸ் ஆடுறது எல்லாம் எங்க அப்பா மாதிரி தான் இருக்கும். எங்க அப்பாவே அவருமே டான்ஸ் ஆடுவீங்களா? அவரை மாதிரி பாத்துருக்கேன். டான்ஸ்னா எப்படி சொல்றது, அதான் குஷி படுத்துறது, டான்ஸ் ஆடி குஷி இல்ல bro, படுத்துறது. அவர் ஹாப்பி ஆனாருன்னா அவர் ரியாக்ட் கலாய்க்கிறது, பண்ணுவாரு. ஆ. இப்போ ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் டப்புன்னு கலாய்க்குவாரு. அந்த மாதிரி வந்து நானும் வந்து இன்ட்ரோவர்ட்னு சொல்றாங்க, ஆனா நான் வந்து மர்ஜ் ஆயிட்டான்னா நல்லா பேசுவேன். யாரு இருந்தாலும் சரி, எல்லாரும் கலாய்க்கணும்னா கலாய்ச்சி விட்டு போயினே இருக்குவேன். அவரும் வந்து பார்க்க மாட்டாரு யாரு எதுனால பார்க்க மாட்டாரு. கலாய்க்கணும்னா டப்புன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அடிச்சுட்டு இப்படி சொல்லிட்டு போயினே இருப்பாரு. இப்போ நான் என் கேரக்டர் எப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுவேன். மனசுல ஏதோ வச்சுக்க மாட்டேன். இப்போ எனக்கு தப்போ தோணுதோ இல்லை ரைட்டோ எதோ இருந்தாலும் யாருன்னா இருக்கட்டும் நான் சொல்லிடுவேன். அதே தான் அவரே சொல்லிக்கிறாரு. ஓகே. இல்ல மாப்பிள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நான் பாக்குறேன், இல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுதான் எனக்கு தேவை. எப்பவுமே எனக்கு டெய்லி ஒரு நாளும் வந்து எனக்கு நான் கேட்பேன், பா நீ ஹாப்பியா? அப்படிதான் கேட்பேன். பா ஹாப்பியா, உனக்கு ஓகேவா, உனக்கு என்ன பிரச்சனை தான் எனக்கு சொல்லு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்காக மாத்திக்கிட்டாரு இவரு. கோவப்படுறதுல சுர்ற நேரம் என்கிட்ட கோவப்படுறது அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் அது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஆயிட்டுச்சுல. இப்ப அதெல்லாம் டோட்டல் மாறிடுச்சு. இப்ப நீங்க கோபப்பட ஆரம்பிச்சீங்களா? சரி, ஓகே, அப்படியே சொல்லலாம். இல்ல நானே ஒத்துக்கிறேன். அப்பெல்லாம் வந்துட்டு கோவப்பட்டா கூட வந்து பேச மாட்டாரு, நானா போய் பேசணும். அது அவர் மேல இருந்துச்சுனாலும் நானா போய் பேசணும். இப்பெல்லாம் அப்படியே ஆப்போசிட். இது கல்யாணத்துக்கு முன்னாடியா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அது வேற, இது வேற. எங்க வீட்லயே அதாவது எங்க மாமியாரே என்ன சொன்னாங்க, நீ பேசாதமா, அவனே வந்து பேசிட்டோம், நீ ஏன் பேசாதமா அப்படின்னுவாங்க. அவங்க எனக்கு தான் சப்போர்ட். ஓகே ஓகே. எல்லா விஷயத்துக்கும் எனக்கு தான் சப்போர்ட். 3 பேருமே. என் ஆத்தனார்லாம் என்ன விட்டுந்தே கிடையாது, தனியா கூட விட மாட்டான். அந்த மாதிரி தான் இங்க பாண்ட் எனக்கு. ஓகே. இப்போ கல்யாணத்துல வந்து இந்த விஷயம் கண்டிப்பா நடந்தே ஆகும். அதாவது என்னதான் ஹாப்பியா வந்து மக்கள் வந்தா கூட யாராவது ஒரு பெருசு, யாராவது ஒருத்தங்க வந்து அங்க சாம்பார் சரியில்லை, இட்லி சரியில்லை, ஏதோ சம்திங் ஏதோ ஒரு குட்டி பிரச்சனை பண்ணுவாங்க. அதுல வந்து விளாக்ஸ்ல வந்து காமிச்சிக்க முடியாது. இருந்தாலும் அங்க ஏதாவது நடந்துச்சா? ஆக்சுவலா வந்திருக்கும் மேபி, பட் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. அந்த மாதிரி வந்தவங்க எல்லாருமே ஃபுட்டு சூப்பர், கல்யாணம் செம்மையா பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்க ஒண்ணு நடந்துச்சு. ஸோ இங்கே வந்து எல்லாமே பண்ணாங்க. வெஜ்ஜில இருந்து நான்வெஜ்ல இருந்து எல்லாமே இருந்துச்சு. ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட்னு ஒண்ணு சொல்ல மேபி வந்து இந்த அந்த மாதிரி எல்லாம் ஒரு குறைன்றாங்க. ஆமா, என்ன போட கூப்பிடல, என் பேர் பத்திரிகை இல்ல, அந்த குறைன்னா நானே அது சொல்லுவேன். அது என்னன்னா என் கல்யாண புடவை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸா இருந்துச்சு. ஏன்னா வந்து இங்க டைம் எல்லாம் நிறைய இருந்துச்சு. எனக்கு அதானே ஃபர்ஸ்ட் டைம் புடவைன்றதே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் எடுத்தேன். ஸோ வந்து எனக்கு எது செலக்ட் பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் உனக்கு பிடிச்சது எடுத்து, ஃபேமிலியே வந்து 2 ஃபேமிலியுமே என்ன சொன்னாங்கன்னா உனக்கு எது பிடிக்குதோ அது எடு அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு ஐயோ என்ன எடுக்குது, இது அது இதுன்னு மாத்தி நான் லாஸ்டா அந்த சாரி இது பண்ணியிருந்தேன். என்ன ஆச்சுன்னா ரொம்ப டல்லா காமிச்சிருச்சு. என்கேஜ்மெண்ட் சாரி தூக்கி கொடுத்துருச்சு ரெட் கலரு, பட் கல்யாண சாரி வந்து கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. அது ஒண்ணுதான் நாங்க குறைன்னு சொல்றது. மற்றபடி எங்க ஃபேமிலியும் சரி இவங்க ஃபேமிலியும் சரி யாருமே வந்து கல்யாணத்துலயோ ரிசப்ஷன்ஸ்லயோ எந்த ஒரு குறையுமே சொல்லியிருந்தில்ல. ஃபுட்டுல இருந்து எல்லாருமே சூப்பரா தான். ஆக்சுவலா எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. ஏதோ நம்மளுக்கும் பயம் இருக்கும்ல. இவங்க வந்து நிறைய இது வச்சாங்க, ஒரு ஈவெண்டா வச்சிருந்தாங்க. ஏன்னா ஹல்தி ஃபங்க்ஷனு, சங்கீத், மெஹந்தி, பேச்சுலரு அங்க நிறைய போச்சு. ஸோ வந்து நான் இங்க வந்து ஹல்தி, ரிசப்ஷன், மேரேஜ், வெட்டிங், மெயின் வெட்டிங் எங்க ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறமா வந்து அங்க செகண்ட் ரிசப்ஷன் வந்து நாங்கள் ஒரு 10 days கேப் எடுத்துக்கணும். நாங்கள் வந்து ஹனிமூன் போயிட்டு வந்துட்ட பிறகு தான் அங்கே செகண்ட் ரிசப்ஷன் வச்சாங்க. ஸோ எல்லாமே பிளான் படி எல்லாமே கரெக்டாக தான் நடந்துச்சு. பட் ஆனால் சின்ன யூடியூப் சேனல் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அதாவது மாமா கல்யாணத்துல வந்து கிட்டத்தட்ட 80 கோடி ரூபா செலவு, 80 கோடி ரூபா செலவு, ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வந்து இறக்கிருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்களே, அது உண்மையா? 80 கோடி நீ பார்த்த அப்ராக்சிமேட்டா எவ்வளவு செலவாகும் உங்களுக்கு கணக்குப்படி? 3 கோடி 4? ப்ரோ கல்யாணம் தானே ப்ரோ பண்ணாங்க. ஒருத்தருக்கு வெல் ஆர்கனைஸ்ட் இது. ஓகேங்களா, எல்லாமே பார்த்து பண்ணிருப்பாங்க. எல்லாமே இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி. அவ்வளவு கோடி கணக்குல எல்லாம் போயிருக்கோம்னா கண்டிப்பா இல்ல. சோ எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா அந்த பட்ஜெட் எல்லாம் போட்டு தான் அங்க பண்ணிருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, நாங்களும் இருந்தாலும் சரி அவங்களும் இருந்தாலும் சரி. சோ நீங்க சொல்றபடி இந்த 1 கோடி 2 கோடி 80 கோடி எல்லாம் 80 கோடி எல்லாம் இந்த ஊருக்கே சோறு போட்டிருக்கலாம் ப்ரோ. அண்ட் வந்து நீங்க வந்து இது மாதிரி பெருசா சோசியல் மீடியால ஆக்டிவா இல்லாத ஒரு ஆள் தான். ஆமா, திடீர்னு வந்து விளாக் பண்ற ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து ஒய்ஃப் அமைகிறாங்கிறப்போ அதுக்கு நீ அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சோசியல் மீடியா பெருசாக ஆக்டிவ் பண்ணலன்னா அவங்களுக்கு ஒரு சை இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், என்ன விளாக் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் உள்ள அடாப்ட் ஆகும்போது எப்படி இருந்து? இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப கஷ்டம்னாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா
நான் வந்து முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்குது, முன்னாடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு ஒன்று ஈஸி. இது vlogன்றது நாங்கள் எப்படி இருக்கோம் அதுதானே காட்டுறோம். இப்போ நான் மோனா கிட்ட பேசுறது, மோனா என்கிட்ட பேசுறது, இப்போ நாங்கள் எங்கன்னா வெளியே போனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, நாங்கள் எப்படி இருக்கோமோ அதை தான் நாங்கள் காட்டுறோம் இல்லைங்களா. ஸோ அது கஷ்டம்னு எங்களுக்கு தெரியல, ஈஸியாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டக்குன்னு வந்து ஓகே மாப்பிளையும் சேர்ந்து கூட வந்து பண்றாரு, ஓகே அலோவ் பண்றாரு அப்படின்றப்போ எவ்வளவு அலோ happy ஆ பண்றாருன்றதே ஒரு பெரிய ஒரு gift தான் அது ஆக்சுவலா. இவரு இன்னொன்னு வந்து இன்ஸ்டாகிராம்ல இவரு ரீல்ஸ்லாம் அப்போ பண்ணி போட்டிருந்தாரு. அப்படியே இருக்கா இன்னும்? ஒரு 2 இருக்கும். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த டிக்டாக் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. டிக்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட். இந்த இன்ஸ்டாகிராம்ன்றதோட அது முன்னாடி இந்த கோவிட் டைம்ல எல்லாம் சும்மா வீட்டில் இருக்கும் போதோ ஸோ அதெல்லாம் பண்ணும்போது லைட்டாக அப்படியே கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஏறிச்சு. ஸோ அப்போ நான் இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன் இருந்தேன். ஸோ எனக்கு கேமரா ஷை அதெல்லாம் எனக்கு தெரியல. அவருக்கு அப்பத்துல இருந்தே அது ஒரு மேல ஒரு லவ் இருந்துச்சு. நம்ம இது பண்ணோம், ஆக்டிங்க்கெல்லாம் ஆசை இருக்கு. அப்படிங்களா? ஆமா, நான் அலோ பண்ண மாட்டேன். வில்லன் கேரக்டர் தான், நோ ஹீரோ கேரக்டர். ஹீரோ பண்ணா என்ன நடக்கும்ல. ஆமா, ஹீரோயின் பாக்குறதோ இல்ல டச் பண்றதோ அதெல்லாம் பிடிக்காதா மேடம்க்கு. அதனால நீ ஹீரோ ஆகக்கூடாது, ஆனா வில்லன் தான் ஆகணும். அந்த அளவுக்கு பொசசிவ்னஸ் அவங்க எவ்வளவு பொசசிவ் உச்சம்னா என்ன சொல்லுவீங்க? 2 பேருமே பயங்கரம் தான். அப்படிங்களா? 2 பேரும் உச்சம்னா என்ன சொல்லுவீங்க? தாய்லாந்துல வந்துட்டு தாய்லாந்து தவிர உங்களுக்கு வேற கதையே இல்லையா? இல்ல அங்கதான் வந்து நிறைய அது தாய்லாந்து ஏரியா உங்களுக்கு தெரியும், அதனால ஓகே. தாய்லாந்துல வந்துட்டு நாங்க அப்படி 4 கேர்ள்ஸ் வந்து இவர் அப்ரோச் பண்ணாங்களா? அப்ரோச் பண்ணல, க்ரூஸ் இதுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்கோம். ஓகே, அப்போ வந்து 2 கேர்ள்ஸ், அவங்க வந்து கர்நாடகா கேர்ள்ஸ். ஓகே, இவர் யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. இவர் வந்து இன்ட்ரோவர்ட் மாதிரி. ஓகே, கேமரா ஷை அது வேற. பட் வந்து கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் போய் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பேச மாட்டாரு. ஈவன் சேல்ஸ் கேர்ள் கிட்ட பேசுறதுக்கே என்ன பேசுறது பா கேளு அப்படி வைஃப் மேல அப்படி இருக்கிறவங்களோட வரலாறு வந்து நம்ம புரட்டி ஒரு பார்த்தோம்னா அது எனக்கு தெரியும். ஓகே ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு 2 கேர்ள்ஸ் நாங்க எல்லாம் ஒரே வேன்ல தான் டிராவல் பண்ணி போறோம். அப்ப வந்து அவங்க அந்த இடத்துல நின்று ஏதோ ஆயிடுச்சு, அங்க டிலே ஆகுது. சோஷியல் சர்வீஸ் நேரா சொல்றேன் நான் பாட்டுக்கு பேக்கு மாதிரி இங்க பேசின்னு இருக்கேன். நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீங்க கர்நாடகா தானே அப்படின்னாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. இப்பதானே இன்ட்ரோவர்ட் கேர்ள்ஸ்டே பேச மாட்டாங்க. இல்ல ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நம்ம க்ரூஸ்க்கு டிக்கெட் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ அங்கே போனோன்னா ஒரு ஹியூஜ் க்ரௌடு ABC நின்றுட்டுறாங்க. இப்போ நாங்கள் ஏஜென்சி மூலிமா போகிறோம்ல, இந்த குரூப் இந்த ஏஜென்சி, இப்போ இவங்க நம்ம குரூப்பில் தான் வந்தாங்க. அவங்க கனடா பேசினாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இவங்க பெங்களூர்லேருந்து தான் வந்துக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நேரம் தேடின்னு இருந்தாங்க எந்த குரூப்பில் போய் நிற்கணும் எங்கன்ட்டுன்னு. சரி, ஒரு பாவம் வந்து ப்ரோ தெரியல. ஓகேவா, எங்க போய் நிக்கிறது ஏது போய் நிக்கிறது தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன். இவர் கண்டுபிடிச்சு கம்முன்னு இருக்க வேண்டியது. அவங்களும் இவர் கண்டுபிடிச்ச மாதிரி அவங்களும் கண்டுபிடிப்பாங்கல்ல. நான் போய் சொன்னேன் நீங்க வந்து இங்க நிக்கணும், இதுதான் நீங்க பெங்களூரா, கனடா பேசினாங்க, நீங்க பெங்களூரா. இப்போ எங்கன்னா நாங்க வெளிநாடு போறோம், இப்போ நாங்க நம்ம லாங்குவேஜ் கண்டிப்பா தான் ஆகும். இப்போ நீங்களே வந்து இப்போ எங்கன்னா ஃபாரின் போறீங்க, இப்போ யாருன்னா நம்ம தமிழ் யாருன்னா பேசினாங்கன்னா நம்ம தமிழாலா நம்ம பேசுவோம் இல்ல, அந்த மாதிரி ஓ நம்ம ஊர்ல இருந்தா வந்துக்கிறீங்களா. அது அந்த வேன்ல போகும்போதே அவங்க பின்னாடி கன்னடா பேசுறது இவர் சொல்லிட்டாரு. அது விட்டு கேட்டேன்ட்டு சொல்றாரு அவங்களும் பெங்களூர் தான் போல கன்னடா பேசுறாரு. தெரிஞ்சுட்டு போய் கேட்பானே என்ன தப்பு, என்ன பண்ணாரு அவரு, கேட்டிருக்காரு. அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன். இதோ இங்க தான் கொடுக்குறாங்க, இங்க தான் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க, இங்க தான் நிக்கணும். நாங்க அவ்வளவுதான் ப்ரோ. அன்னைக்கு பாக்கணும், மூஞ்சி பாக்கணும். ஐயோ எப்படி நீங்க போய் பேசலாம், என்னத்துக்கு பேசுனீங்க, எதுக்கு அவங்களுக்கு தெரியாதா, அவங்க எப்படின்னா வருவாங்க, நீங்க ஏன் போய் சொல்றீங்க, அவங்க கண்டுபிடிப்பாங்க. அந்த க்ரூஸ் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்தாங்க. அந்த க்ரூஸ் டின்னர் க்ரூஸ் போனாங்க. அந்த டின்னர் க்ரூஸ் ஃபுல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க உள்ள, சாங்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் வைப் தான். நான் ஒருத்தன் தான் அக்கான்னு போனா பேசுறா செல்லம் அப்படின்னு, இல்ல நான் பேச மாட்டேன் அப்படின்னா உண்மையாவே இந்த கொடுமையா இப்போட நீங்க போயிட்டு நம்ம ஏஜி பிளாக்ஸ்ல போய் செக் பண்ணீங்கன்னா அந்த பிளாக் இருக்கும், டின்னர் க்ரூஸ் பிளாக் இருக்கும். அதுல ஃபுல்லா நீங்க பாக்கலாம் எப்படி இருந்தாங்கன்ட்டு. நான் ஒருத்தன் தான் பேசின்னு இருப்பேன் அந்த பிளாக்ல கூட, எங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆயின்னு இருக்கு அப்படின்னு நான் பேசினுக்கிறேன். இவங்களை வந்து நான் காட்டல, ஏன்னா மூஞ்சி கொடூரமா இருந்துச்சு. காட்டினா கண்டுபிடிச்சிருவாங்க, ஓகே ஜானுக்கு போனாக்கா ஏதோ பிரச்சனை இருக்குதாங்க அப்படின்னு. பேசவே இல்லை ப்ரோ. 1 மணி நேரம் அந்த டின்னர் க்ரூஸ் 1 hour 2 hours இருக்கும். அந்த ரிவர்லயே போயிட்டு ரிவர்லயே ரிட்டர்ன் வரும். போற வரைக்கும் வர்ற ரிட்டர்ன் ஒரு 10 minutes அப்போதான் காம் டவுன் ஆகி பேசியிருந்து. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொடுமைகளா இவரும் கொடுமை பண்ணுவாரு. நான் ஒரு தனி செக்மெண்டே வைக்கிறேன், அது நீங்க சொல்லுங்க. இவர் பொசசிவ் ஆயிருக்காரா, நீங்க பொதுவாக சொல்லுங்க. இவரும் பொசசிவ் ஆயிருக்காரு. ஒரு நாள் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க.
அப்போ வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க கிட்ட நான் பேசி. பட் அவங்க பர்த்டே நான் ஞாபகம் வச்சிருந்தேன். அவருக்கு வந்து நான் பர்த்டே விஷ் சொல்லியிருந்தேன். அவர் வந்து எனக்கு யாருமே விஷ் பண்ணல, நீ ஒத்தி தான் விஷ் பண்ணியிருக்க, நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு அப்படின்றது வந்து ஃப்ரெண்டுன்றத போடல அவரு, நீ தான் பெஸ்ட் அப்படின்ட்டு போட்டாரு. போட்டாங்களா பெஸ்ட் எனக்கு விஷ் நீ தான் பண்ணிருக்க, எங்க அப்பா அம்மா கூட பண்ணல, நீ தான் பண்ணிருக்க, நீ தான் பெஸ்ட் அப்படின்னு போட்டாரு. போட்டுட்டு நான் அதை ஆக்சுவலா பாக்கல. என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல பாய்ஸ்க்கு யாராவது நான் விஷ் பண்ணா அவருக்கு பிடிக்காது. ஏன் விஷ் பண்ற, எதுக்கு விஷ் பண்ற, பொசசிவ் அவர். அந்த மாதிரி வந்துருச்சு வாட்ஸ்அப் பார்த்துட்டு யாருப்பா இது கூட பொசசிவ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. ஒரு 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 ஓரமா ஒரு ரீசன் இருக்கு. என்ன இது நான் சொல்லிட்டேன், நீங்க பாருங்க. நான் ஹெல்ப் பண்ணேன், யாரோ மூணாவது பர்சன் ஆகும், நான் போய் ஹெல்ப் பண்ணேன். நீங்க ஹெல்ப் பண்ணது ப்ராப்ளம் இல்ல, நீங்களும் கன்னடாவான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் ஏன் கேக்குறீங்க? பாயிண்டா தப்பா சொல்றாங்க. நீங்க கன்னடாவான்னு கேட்கல, நீங்க பெங்களூரான்னு கேட்டேன். தெரிஞ்சது இல்ல. கர்நாடகால மைசூர் இருக்குது, பெங்களூர் இருக்குது, ஒசூர் இருக்குது, எவ்வளவு இடம் இருக்குது. சும்மா யாருன்னா போய் பேசுவாங்களா ப்ரோ? அவங்க வந்து கன்னடால பேசின்னு இருந்தாங்க. நான் போயிட்டு நீங்க பெங்களூர்ல இருந்தா, நீங்களும் பெங்களூரான்னு கேட்டேன். நாங்களும் பெங்களூர் தான், நாங்களும் இங்க தான் நிக்கிறோம், இங்க தான் டிக்கெட் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் ப்ரோ சொன்னேன். சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். இல்ல என்ன ப்ரோ தப்பு? கரெக்ட் தான் ப்ரோ, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. இதுல இல்ல தப்பு, இதுல அது தப்பு தான் ப்ரோ. நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. மேரேஜ் முடிச்சா இப்பெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது உங்களை பார்த்து தெரிஞ்சு பார்த்து கத்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்திருப்போம். அப்போ வந்து கண்மணியே, அம்முவே, அமுதவே, மோனா, மானா அப்படிலாம் எல்லாம் பேசிருந்தீங்க. பட் இப்போ பக்கத்துலயே இருக்காங்க அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கு இந்த ஃபீல்? அப்போ இருந்ததை விட இப்போ பாண்ட் வந்து ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகிக்குது. அப்போ வந்து இப்போ ஆக்சுவலா மேரேஜ் ஆகி 6 months அங்கதான் இருந்தாங்க. 6 months நான் இங்க இருந்தேன். ஸோ பிரிஞ்சுதான் இருந்தோம். ஆஃப்டர் இப்போதான் ஒரு 6 months தான் வந்து அவங்க பெங்களூருக்கே வந்தாங்க இல்லைங்களா. அப்போட நான் என்ன பண்ணுவேன்னா இமீடியட்டா போயிடுவேன். வீக்லி ஒன்ஸ் நான் சென்னையில தான் இருப்பேன். போயிட்டு பார்த்துன்னு வருவேன். ஸோ அப்போ இருக்கிறதோட இப்போ வந்து கூடவே இருக்கிறாங்கல்ல, இன்னும் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி. ஒரு பேட் சுச்சுவேஷனோ எதுனா ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் நான் ஒண்டியாக டீல் பண்ணுவேன்ல, நான் ஒண்டியாக டீல் பண்ணும்போதோ எனக்கு தெரியாது நான் யார்கிட்ட போய் என்ன பண்ணணும், நான் போய் யார்கிட்ட பேசணும், என்ன நான் காம் டவுன் பண்ணிக்கணும்னா நான் ஒண்டியாக தான் இருப்பேன். நான் யார்கிட்டயோ போயிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஆள் இல்லை நான். ஸோ இப்போ வந்து மோனாங்க கூட இருக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னோட ப்ராப்ளம்ஸை நான் ஷேர் பண்ண முடியுது என்னால். மோனா இருந்துச்சுன்னா நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து எந்த ப்ராப்ளம் தான் வந்து மோனாட்ட சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வருவேன் நான் ஆஃபீஸில் வந்து, மோனா இப்படி ஆச்சு மோனா அப்படி ஆச்சு மோனான்னு. அது மோனா ஒரு 2 வார்த்தை பேசினா கூட எனக்கு வந்து அது ஓகே, நம்மளுக்கு என்னடா நம்ம பொண்டாட்டி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கா. நான் என்ன பேசினாலும், நான் எந்த பிரச்சனையை வந்து நான் மோனா கிட்ட நான் கன்வே பண்ணாலும் மோனா எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க, எப்படினாலும் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாண்ட் கிரியேட் ஆகுது. நிறைய ட்ராவல் பண்ணுறோம் 2 பேரும். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணும்போதும் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்னும் வந்து நாங்கள் பயங்கரமாக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து அப்பத்தோட இப்போ நாங்கள் ஒன்றாகிறது தான் எங்களுக்கு ஆக்சுவலாக ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகிற மாதிரியே தெரில எங்களுக்குன்னு. இன்னும் எங்களுக்கு அப்படி தான் இருக்குது. எங்களுக்கு அப்படி தான் ஃபீலிங்கு. லவ் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா கூட நாங்கள் நேற்று பேசின்னு இருந்தோம் ப்ரோ. 22nd வந்து எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. 1 year ஆயிடுச்சு இல்லைன்னு பேசின்னு இருந்தோம். அந்த 1 year எப்படி போச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியல. அது அப்படி போச்சு, எங்களுக்கு சூப்பராக போச்சு. கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லாவே போயின்னு இருக்கு. இருந்தாலும் வந்து பிறந்த வீட்டோட பூந்த வீட்டுக்கு வர பெண்கள் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து அப்பா அப்படின்னு அழுதுருப்பாங்க. அப்புறம் வந்து காலைல அம்மா காஃபி கொடுத்தா எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு சொல்லி கதறி இருப்பாங்க. இந்த கதறல்களை வந்து எப்படி சமாளிச்சீங்க நீங்க? எவ்வளவு வந்து பேசும்போதே உங்களுக்கு வந்து கண்ணு கலங்குது? இல்ல அப்பா ஞாபகம் வந்துருச்சா உங்களுக்கு? இல்ல அப்பா ஞாபகம் வரும்போதெல்லாம் அதான் சொன்னேனே, ஃபர்ஸ்ட் போய் கூப்பிட்டு காமிச்சிடுவாரு. இல்லன்னா அவர் கிளம்பி வந்துருவாரு. அவருக்கும் நான் இல்லாம இருக்க முடியாது. இது எப்படி போவோம்னா எல்லா ஒகேஷன்ல வந்து அவங்க இங்க இருப்பாங்க, நாங்க அங்க இருப்போம். எவ்ரி மந்த் அவங்க ஃபேஸ் நாங்க பாத்துறோம். இப்போ கூட அவங்க வந்து வெளிநாடு போனாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஃபிளைட் எப்படின்னா சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு மலேசியா. ஓகேங்களா, அது லேவர் ஃபிளைட். ஸோ லேவர் ஃப்ளைட் வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா உள்ளவே சேஞ்ச் ஆகிடும் வெளியே வர முடியாதுன்ட்டுன்னு. நாங்கள் வந்து போய் இல்லை இது எப்படியோ அவங்க வெளியே வந்து தான் ஆகணும், Terminal 1 to Terminal 2 அவங்க வெளியே வந்து தான் போகணும்னு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் மீட் பண்ணி எங்களை பார்த்துட்டு அவங்கள போனாங்க. அவங்களுக்கும் அந்த ஹாப்பினஸ் தான். அவங்க எங்கே போனாலும் சரி, இல்லை நாங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எதுனா வெளிநாடு போனாலும் சரி, நாங்கள் அவங்கள பார்த்துட்டு தான் நாங்கள் போவோம். ஸோ அந்த மிஸ்ஸிங் ஃபீல்ன்றது நாங்கள் வந்து வச்சுக்கிறதில்ல. இப்போ நாங்க வந்து இது முடிச்சோம்னா நாங்க சொல்ல முடியாது, நாங்க நாளைக்கு சென்னையில கூட இருக்கலாம் பொங்கலுக்கு. அவர் கூப்பிட்டு தான் இருக்கிறாரு. நான் சொல்லுவேன் ஓகே மாமா, நான் இந்த லேப்டாப் எடுத்துன்னு போயிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி தான். ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு மோனா வந்து அந்த மாதிரி நீங்க வந்து என்னை கூப்பிட்டு போல நான் மிஸ் பண்றேன் அப்படின்றது என் மூஞ்சிலே கண்டுபிடிச்சிருவாரு. சரி வா சென்னைக்கு போலாம். பிளஸ் அதே இன்னொரு என்னன்னா, நம்ம மம்மி டாடி வந்து இவங்க மம்மி டாடி எப்படி இருப்பாங்களோ அதே ஃபீலிங்ஸ் தான் கொடுக்குறாங்க இவங்களுக்கு.
ஸோ அதுதான் ஏன்னா இவங்களே இங்க வந்து வந்து மருமகளாவே ட்ரீட் பண்ணல, ஒரு குழந்தை மாதிரி. ஏதோ ஒரு சின்ன பொண்ணு இங்க இருந்து கூட்டு வந்துட்டோம்ப்பா வீட்டுக்குள்ளன்ற மாதிரி. நான் இவங்க இல்லைன்னா இருக்கிறதே அப்படிதான் bro. எங்க மாமியார் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்க, ஆமா. நான் மோனா மிஸ் பண்றேன்ட்டு. நான் அங்க போயிட்டு ஐயோ ஆக்சுவலா நான் இது மம்மி மிஸ் பண்றேன். மோனா வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் நான் வீடு ஷேர் என் தங்கச்சி நானும் ஓகே பிரதர் அண்ட் சிஸ்டர் சண்டை போடுறதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஆனாலும் எப்படி இருக்கும்னா மம்மி ஒரு பக்கம் டாடி வேலை பண்ணிட்டு இருப்பாரு, ஷேரன் ஒரு ரூம்ல நான் ஒரு ரூம்ல அப்படி இருக்கும் சைலண்டா ஒரு ரூம் அப்படி இருக்கும் வீடு. இப்போ மோனா வந்தோன்னா கலன்னு சவுண்டு, வீடு ஃபுல்லா சவுண்டு தான். எங்க மாமே வந்துடுறோமா அந்த மாதிரி தான். ஸோ மோனா வந்தோன்னா வீடோட வைபே மாறிடுச்சு. இந்த வாட்டி நாங்கள் தலை கிறிஸ்மஸ்ன்றனால சென்னைக்கு போனோம். மம்மி ஃபோன் பண்ணி மோனா கிட்ட பேசுறாங்க ஃபீல் பண்ணி, நீ இல்லம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு நீ கிறிஸ்மஸ்க்கு இருந்தீங்கன்னா வீடு கலன்னு இருந்திருக்கும். ரிலேஷன்ஸே சொன்னாங்க, நீ கிறிஸ்மஸ் போயிருந்தா போன மம்மி உங்க மம்மி டாடி அதான் எங்க மாமியார் மாமனார் வாயில இருந்து மோனா இல்ல இதுதான் வருது. எல்லாரும் இங்க தான் இருக்கிறாங்க. ஒரு 30 மெம்பர்ஸ் நம்ம வீட்டுல இருக்கிறாங்க. வருஷம் இங்க ஒரு பாட்டு போட்டு ஃபுல் ஃபன் பண்ணிக்கின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. இந்த வாட்டி மோனா இல்லாததுனால அவங்க செலிப்ரேட் கூட பண்ணல. ஜஸ்ட் வந்தாங்க, டின்னர் முடிச்சாங்களாம், எல்லாரும் எங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசினாங்க. இல்ல நீங்க இல்லாம நல்லா இல்ல, மோனா இல்லாம இது ஒரு கிறிஸ்மஸ் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ எங்க மம்மி டாடி கிட்ட வண்டி இல்லை, எங்க ஹோல் ஃபேமிலி கிட்ட ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிக்கிறான் மோனா. எல்லாருக்கும் பிடிக்குது மோனா. அவங்க அப்பாக்கும் அதுதான் பிடிக்கும். அவரு நம்ம கிட்ட வரும்போது சொன்னாரு எனக்கு பெரிய குடும்பம் வேணும்னு தான் சொன்னாரு. அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். அந்த மாமா மிஸ் பண்றோம்னு சொல்லி நீங்க உங்க பெட்ரூம் ஒரு போட்டோ வச்சிருக்கீங்க பாருங்க, ஒரு போட்டோ. அந்த பர்டிகுலர் போட்டோ வந்து எடுத்ததுக்கு காரணம் என்ன? முஸ்கிட் வந்தேன் நான். என்னது ஊசிக்கு அதாவது திருடிட்டு வந்துட்டேன். அது தெரியாத நான் இங்க இருந்து இவரு போட்டோ திருடிட்டு அங்க போவேன், அங்க இருந்து எங்க அப்பா போட்டோ திருடிட்டு இங்க வருவேன். அந்த மாதிரி நான் போட்டோ திருடிட்டு போவேன். ஓகே, அதாவது எங்க அப்பாக்கே எனக்கு தெரிஞ்சு தெரியுமான்னு தெரியல அந்த போட்டோ இருக்கு அவர்கிட்ட. உலகத்துக்கே காமிச்சிட்டே இப்போ அவரு பாரு குமுறுவாரு, ஐயோ எப்பறா இதுன்னு. பொண்ணுங்க எல்லாமே அப்பாவை பிடிக்கும். ஆமா ஆமா. அப்பா பத்தி ஏதாவது பேசிருக்காங்களா? அதாவது பண்ணலன்னு சொல்லாதீங்க, பண்றாங்க ஆக்சுவலா. ஓகே, டெய்லி காலையில வந்துடும் ஃபோனு. யார் பண்றாங்களோ இல்லையோ இவங்களுக்கு கால் வர்றதே வந்து அவங்க அப்பா தான் பண்ணுவாங்க. நீங்க இப்போ கூட நீங்க வந்து ரீசன்ட் டயல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல கால் ரிட்டர்ன் ரிசீவ்ட் கால்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தான் இருப்பாரு. காலையில ஃபோன் பண்ணிடுவாரு, 8 o'clock பண்ணிடுவாரு, திருப்பி மதியானம், திருப்பி ஈவினிங், திருப்பியும் வந்து நைட்டு பெட்டுக்கு போறப்போ அவர் பேசித்தான் படுவார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் நம்ம காலேஜ்லாம் போனோம்னா டாடி நான் இங்க போறேன், டாடி அங்க போறேன்னு சொல்லிட்டு போவோம். அதே மாதிரி இங்க டாடி நாங்க இங்க போறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் போவோம். அவரோட விஷயத்த நாங்க பேசாம இருக்கவும் மாட்டோம். அவர் எதுனா ஒரு டாபிக் வரும். இப்போ நாங்க 2 பேரும் மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மா கூட பேசுவாங்க. எதை செய்யறோம்னா கூட இது டாடிக்கு பிடிக்கும், ஐயோ இது டாடிக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு பேசுவோம் கிறிஸ்மஸ்க்கு. ஸோ அந்த பலகாரம் ப்ரிப்பேர் பண்ணும் போது அவர் டாபிக் தான் ஓடும், இது வந்து எங்க டாடிக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான். இப்போ நாங்கள் டெய்லி வ்ளாக்ஸ் பார்க்குறோம் இல்லை, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்க அங்கே பார்ப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் பார்க்கும் போதும் நாங்கள் ஃபுல் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கும் போதும் இப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். பாருங்க இன்னைக்கு நல்லா சூப்பராக பண்ணுறாரு இல்லை, இன்னைக்கு காஸ்டியூம் நல்லா இருக்கு அவருது. அந்த மாதிரி தான் எப்போ டெய்லி பேசுவோம். அதாவது வந்து இவரை நம்ம மாப்பிள்ள மாதிரி அலங்கரிச்சு உட்கார வச்சிருக்கேன். ஆனால் உங்களுக்கு கிஃப்ட் இல்லாமல் வரும்னா வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் பயங்கர கேர் பண்ணுவீங்க, ஆனால் ஹேருக்கு வந்து பயங்கர கேர் பண்ணுவீங்கக்காக வீகேர்ல இருந்து ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக், ஸ்கின் ப்ராப்ளம் ஹேர் ப்ராப்ளத்துக்கு ஒரே சொல்யூஷன் இந்த வீகேர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். Thank you so much. இதுல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சின்ன வயசுல அம்மாக்கள் என்ன சொல்லுவாங்க, மஞ்சள், நலங்கு மாவு, கடலை மாவு அதெல்லாம் வந்து முகத்துல தேய்ச்சா எதுவும் வந்து ஆகாது மகள் ஸ்கின்னுக்கு. அதே போல இயற்கையாவே அமைஞ்ச சோப்பு வந்து வீகேர்ல பண்ணிருக்காங்க. அண்ட் ஹேருக்கு வந்து என்ன தெரியும் கொடுப்பீங்க, ஷாம்பு, ஹேர் கண்டிஷனர் அண்ட் ஷாம்பு கொடுப்பீங்க. ஆனா வந்து நம்ம ஆதி காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீக்காய் போட்டு கொடுப்போம். இப்போ சீக்காயிலே வந்து ஒரு மாடர்ன் சீக்காய் வந்து கொடுத்துருக்கோம். அதை அப்படியே எடுத்து லைட்டா மக்கள் காமிச்சிங்கன்னா சிக்கக்காய் பேஸ்ட், வீகேர், பேம்பூ சார்கோல் சோப் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து ஒரே சொல்யூஷன், ஸ்கின்னுக்கு வந்து இதுவும் ஆகாது, நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஆண்களும் யூஸ் பண்ணிக்கலாம், யூனிசெக்ஸ் தான் அது. சூப்பர். நாங்க சாஃப்ரான் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சார்கோல் இது வந்து கிட்டத்தட்ட 7 ஃப்ளேவர் இருக்கு. ஓகே, சார்கோல், சாஃப்ரான். பெங்களூர்லயும் இந்த பிரான்ச் இருக்கு, நீங்க போய்னா வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ப்ரோ ஆன்லைன் கிடைக்குமா இல்ல பிரான்ச் ஸ்டோர்ல? ப்ரோ இது எல்லா இடத்துலயும் கிடைக்கும் ப்ரோ, சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. இந்த பொங்கலை வந்து வைபா கொண்டாடுறதுக்கு நமக்கு வந்து வேஸ்டை கொடுத்த ராம்ராஜ் கல்ச்சர் கிளப் அண்ட் மேட்சிங் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க. நன்றி, வணக்கம். Thank you. Title sponsors Ramraj Mruthu Towels from Ramraj, super soft, super absorbent. The Chennai Silks, let the celebration begins. WeCare COE, Center of Excellence, India's first single-day facial architecture, wishes you a happy Pongal. GT Holidays, South India's #1 travel brand, presents Pongal Celebrations 2026. Supported by Max Gold. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Jayachandran, எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு.
மில்கி மிஸ்ட் பவர்ட் பை மிஸ்டர் கோல்ட் நக்ஷத்ரா பூஜா ஆயில். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம்.